அவள் தண்ணி எடுத்துகிட்டு வர போகும்போது அப்படியே எனக்கு ஒரு அப்பம் கொண்டு வாமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த பெண் என்ன சொல்கிறா, என்னிடத்துல ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயை மாத்திரம் இருக்கிறது, அதை கொண்டு தான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு மரித்து போகலாம் என்று இருக்கிறோம். இதுக்கப்புறம் எங்ககிட்ட வேற எந்த மாவும் இல்லை, எந்த எண்ணெயும் இல்லை. இதுதான் கடைசி மாவு. இந்த மாவில் 2 பேரும் இன்னைக்கு அப்பம் சுட்டு சாப்பிட்டு மரித்து போகலாம். இதுக்கப்புறம் வேற எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே இல்லை. மரித்து போகலாம் என்று மரித்து போகலாம்னா ஏதோ சூசைட் பண்ணி மரித்து போகிறது இல்லை. பஞ்சத்தினாலே, பசியினாலே, கொடுமையினாலே சாகிற அந்த சாவை குறித்து அவர் சொல்லி கொண்டிருக்கிறாள். இங்க சாக போகிறோம், அதுக்காக தான் கொஞ்சம் சுள்ளி பொறுக்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது, எலியா என்ன சொல்றாரு, அப்படியா சரி இருக்கட்டும், அதுல எனக்கு சின்ன ஒரு அடையை சுட்டு கொண்டு முதல்ல எனக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த பெண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இந்த மனுஷன், நானே ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்குன்னு